ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக சந்தோஷம். இன்னைக்கு ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய், நவமி திதி வேற. ஸோ இந்த நாள் அனைவருக்கும் அம்பாளின் அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த நாளுக்கான சுபதினம் நிகழ்ச்சியை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால மேஷராசியில அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஸோ முருகன் ஆலய வழிபாடு மஸ்ட்டு. ஸோ முருகன் ஆலயத்திற்கு இன்னைக்கு நீங்கள் நெய் வாங்கி கொடுக்கறதோ இல்லை மாதுளம்பழம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அந்த மன சஞ்சலமோ இருக்காது. முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். தூர பிரயாணம் போகிறீங்க, தூரதேச பிரயாணம்லாம் இன்னைக்கு போகிறீங்க, வேறு வழியில் சம்டைம்ஸ் அந்த நாளில் தான் நம்ம கிளம்ப வேண்டியதாக இருக்கும். அதனால் கோவில்களுக்கு நீங்கள் பாலோ தயிரோ தானம் கொடுத்துட்டு, யாத்ரா தானம் கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக உங்களினுடைய இந்த நாளை தொடங்கலாம். எந்தவித மன சஞ்சலமும் தேவையில்லை. ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு குதூகலமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் இதில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். இன்றைய நாளில் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது. ஸோ உங்களுக்கு நிறைய கடன் இருக்கு, இல்லை நிறைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த குரு செவ்வாய் சேர்க்கை ரிஷபத்துக்கு நிறைய குழப்பத்தை கொடுக்கும், அப்புறம் அதுக்கு நல்லதையும் பண்ணும். பட் ஸ்டில் நமக்கு எந்த விதமான கடன் தொல்லைகளோ அல்லது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளோ இல்லாமல் இருப்பதற்கு நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்யலாம். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். மிதுன ராசி நேயர்கள், புதிய மனிதர்களின் சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும். அது மட்டும் இல்லை, நிறைய விதமான உதவிகள் இவர்களால் உங்களுக்கு ஏற்படும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று விநாயக பெருமானினுடைய வழிபாடு மற்றும் ஆடி செவ்வாயான இன்றைய நாளில் முருகனுக்கு அபிஷேகம் செய்வது நல்லது. கடகராசி அன்பர்கள், இந்த நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று பழைய நண்பர்களை சந்திப்பது, இவர்கள் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர வழி பிறக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இன்று இந்த கடகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. சிம்மராசி நேயர்கள், இன்று சிம்மராசி நேயர்கள் சப்தகன்னி வழிபாடு செய்வது நல்லது. ஆடி மாதம் கடைசி செவ்வாயான இன்றைய நாளில் சப்தகன்னி வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். குலதெய்வத்தின் அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் வேலை இல்லாத திண்டாட்டம், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறுவதற்கு இன்றைய நாளில் நீங்கள் இந்த சப்தகன்னி வழிபாடை எடுத்துக்கொள்ளலாம். கன்னிராசி நேயர்கள், இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்திர பகவான் இன்று 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதற்கான முடிவை இன்று எடுக்கலாம். புதிய கடன் முயற்சிகள் மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர இன்று நரசிம்ம பெருமானுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. ஆலயத்திற்கு வெல்லம் தானம் செய்யவும். துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தூரதேச பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் செய்பவர்களுக்கு உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது. சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாட்டில் சில மருத்துவ செலவுகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொருள்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளவும். இன்றைய நாளில் காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. குரு பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குவதும் மற்றும் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவதும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். காதல் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் மற்றும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும். பிள்ளை பேறு பெறுவதற்கும் மற்றும் பிள்ளை இல்லாதவர்கள் இன்றைய நாளில் முருகனை வணங்குவதும் உங்களுக்கு வெற்றியை தரும். பல மாதங்களாகவே இருந்து வந்த மன சோர்வு மற்றும் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் விலகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல சந்தோஷமான நாளாக அமைகிறது. கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக அமைகிறது.
தனுசு ராசி நேயர்கள் இன்று புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும். மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். இன்றைய நாளில் இந்த செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. நவகிரகங்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யவும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல நண்பர்களை சந்திப்பதும் நல்ல மனிதர்களின் சந்திப்பு இந்த நாளில் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்திலேயும் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும். பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்று மகர ராசி நேயர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பில் சந்தோஷமும் மற்றும் வெற்றியான செய்திகளும் வரும். கும்பராசி நேயர்கள், இன்றைய நாளில் கும்பராசி நேயர்கள் முருகன் ஆலய வழிபாடு நல்லது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். இன்று கடன் பிரச்சனை இருப்பவர்கள் காலை செவ்வாய் ஹோரையில் 6 மணி முதல் 7 மணி வரையிலேயோ அல்லது மாலை 8 மணி முதல் 9 மணி வரையிலேயோ நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்யலாம். திருமண தடை விலகுவதும் மற்றும் திருமணத்திற்காக தோஷமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களும் கும்பராசினியர்கள் இன்று முருகன் ஆலய வழிபாடை செய்யலாம். வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் விரதமிருந்து இன்று சஷ்டி கவசம் படிப்பது நல்லது. மீனராசினியர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த பண பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மாறும். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். தோஷம் தரும் கிரக சேர்க்கையில் இன்று குரு சுக்கிரன் எந்த மாதிரியான தோஷத்தினை தரும்? குரு சுக்கிரன் அசுரகுரு தெய்வகுரு. இது இப்போ குரு நீச்சமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மகர ராசியில குரு நீச்சமா இருப்பார். இந்த குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அண்ட் இவங்களுக்கு பார்வையும் சரியில்லை. ஒரு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரியான ஜாதகர்களுக்கெல்லாம் திருமண விஷயத்தில் கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் ஆகலாம். இல்லை திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. வரக்கூடிய மனைவி புரிஞ்சுக்காம இருக்கலாம். இல்லை வரக்கூடிய கணவர் புரிஞ்சுக்காம இருக்கலாம். இப்போ சுக்கிரதசை நடக்குது, குருதசை நடக்கிறது, அது 8ஆம் இடத்துல இருக்குது. இந்த சேர்க்கை இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிதுன லக்னம், மகரத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அண்ட் புதனும் நீச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்னக்காரக்கன் புதனும் நீச்சமாக இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இந்த கல்யாண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், ஏன்னா இவங்களுக்கு பூர்வ புண்ணியக்காரக்கனும் சுக்கிரனாக தான் இருப்பாங்க. அப்போ லேட்டாக குழந்தை பிறக்கலாம், இல்லை கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகலாம். இது மாதிரி இந்த குரு சுக்கிரன் காம்பினேஷன் திருமண விஷயத்துலேயும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள். இப்போ 6ல் இருக்குன்னு வைங்களேன், 6ல் இருக்கிறச்சையும் அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு மகர சிம்ம லக்னம், சிம்மத்தில் குரு உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். ஸோ குருவும் சுக்கிரனும் சிம்மத்தில் லக்னம் சிம்மமாக இருந்து 6ஆம் இடத்தில் மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கெல்லாம் உடல் ஆரோக்கிய குறைபாடு நிறையா இருக்கும். அதுவும் குழந்தை பிறப்பில் ரொம்பவுமே பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த குரு சுக்கிரன் இருந்தாலே குறிப்பாக சொல்லணுன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது இருக்கலாம், குழந்தை பிறப்பு அதோட சேர்ந்ததாக இருக்கலாம். அதனால் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது தோஷத்தை தரும். ஸோ ஒரு ரோகம் சரியில்லாமல் இருக்கிறதுக்கு இந்த காம்பினேஷன் நம்ம பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் ரொம்பவுமே பயனுள்ள தகவல்கள் மற்றும் ராசி பலன்கள், அதற்கென்ன பரிகாரங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆடி கடைசி செவ்வாயான இன்றைய நாளில் எல்லாருமே ஏதாவது ஒரு அம்மன் ஆலய வழிபாடோ அல்லது முருகன் ஆலய வழிபாடோ செய்து இந்த நாளை சிறப்பாக்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.